எனதருமை மேஷராசி நேயர்களே, இந்த மேஷராசிக்குன்னு கடவுள் ஒரு குணத்தை கொடுத்துருக்கார். ராசிக்கு அதிபதி செவ்வாய். என்றைக்குமே சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி மேஷராசி. அந்த எந்த சகோதரருக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த சகோதரர்களை வாழ்க்கையில் இவர்களை வஞ்சிக்கக்கூடிய அமைப்பு பல இடத்துல இருக்குது. அதில் மேஷராசிக்காரர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, என்னுடைய சகோதரன் சொத்து விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டான், சகோதரனுக்காக நான் உண்மையாக இருந்தேன், என் சகோதரன் எனக்கு உண்மையாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு அப்படி ஒரு இயற்கை இருக்குது. இந்த ஆண்டு எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்டுகிறீர்களோ, எந்த தொழிலில் இருக்கீங்களோ அதில் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய அமைப்பு. காரணம், சூரிய பகவான் உச்சமாக நம்முடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். சூரிய பகவான் மட்டும்தான் இருக்காருங்க. தலைமை பொறுப்பு கிடச்சிருச்சு, அது போதுமா அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன வேணும்? ஒரு மகிழ்ச்சி, கல்யாணம், காதவுத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டிபுத்த பூர்த்தி, சதாபிஷேகம், எந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அந்த சூரியன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் சுப விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது.